அப்போ வந்து பிரம்மாண்டமான படங்கள் எல்லாத்துக்குமே இவர் எழுதியிருக்கிறார் இல்லையா. ஔவையார் பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம், வஞ்சிக்கோட்டை வாலிபன், இரும்புத்திரை, சந்திரலேகா. சந்திரலேகாலெல்லாம் வந்து முதல் பிரம்மாண்ட படம்னு சொல்லலாம். அது பேன் இண்டியா படமும் கூட. அது முதல் பேன் இண்டியா படம். நான் கேள்வியை தப்பாக கேட்டுட்டேன் சார். எப்போ தூங்குவார்னு கேட்டிருக்கணும், எப்போ எழுதுவார்னு கேட்டுட்டேன். அவர் தூங்குற நேரம் குறைவு. அவர் தூங்குற நேரம் ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா அவர் மனசு வேலை பார்த்துட்டே இருக்கும். எழுந்துக்கிறச்சையே வந்து எதை எழுத போகிறோம், எதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து தான் மனசு ஓடி இருக்கும் அவருக்கு. நான் கேள்வியை தப்பாக கேட்டுட்டேன் சார். எப்போ தூங்குவார்னு கேட்டிருக்கணும், எப்போ எழுதுவார்னு கேட்டுட்டேன். அவர் தூங்குற நேரம் குறைவு. அவர் தூங்குற நேரம் ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா அவர் மனசு வேலை பார்த்துட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த மனசு வேலை பார்த்துட்டே இருக்கும். தூங்குறது ரொம்ப கம்மி நேரம் தான் தூங்குவார். அவர் எழுந்துட்டாருன்னா தூக்க கலக்கத்தோடு எழுந்தாருன்னு கிடையாது. எழுந்துக்கிறச்சையே வந்து எதை எழுத போகிறோம், எதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து தான் மனசு ஓடி இருக்கும் அவருக்கு. அதனால் என்ன ஆகும் அப்படி சொன்னால் தூக்கத்தை பற்றி ரொம்ப அவர் கவலைப்படலை. ஆனால் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு விஷயம் சொல்கிறேன். எவ்வளோ அவருக்கு வந்து எழுதுறது அப்படிங்கிறது வந்து பேஷன் தான். அது வந்து அவருக்கு அதில் வந்து தனக்கு பணம் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறவருன்னு கிடையாது. அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களெல்லாம் நிறைய அதுக்கு டைம் செலவு பண்ணுவார். ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டனிங், தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சுற்றி நான் சொன்னால் போல் ஒரு பெரிய தோட்டம் வச்சுருந்தார். எல்லா செடிகளும் அதில் இருந்தது. இந்த ஒரு பக்கத்தில் தோட்டத்திலேயே வந்து ஒரு பர்ணசாலை போல் பண்ணி வச்சுருப்பார். அந்த பர்ணசாலை போல் சாயங்காலம் என்ன பண்ணுவார்னா எங்களை கூப்பிட்டு ஒரு 5 மணிக்கு தண்ணி தெளிக்க சொல்லுவார். தண்ணி தெளிச்சுட்டு கூலான உடனே அங்கே வந்து ஒரு சேரை போட்டுண்டு லைட்டை போட்டுட்டு உட்காந்து எழுத ஆரம்பிப்பார். அப்போ வந்து ஜவர் சீதாராமன், திலோக சீதாராமன், சுரதா, அதுக்கப்புறம் கம்பதாசன், அந்த மாதிரி நிறைய இவங்கெல்லாம் வருவாங்க. வந்து அவரோட உட்காந்து பேசிட்டு போவாங்க. அவங்க வரவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி கொடுக்க சொல்லிவிட்டு அவங்களோடையும் உட்காந்து வெத்தலை போக்குறவங்களா வெத்தலை போட்டு பேசிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு சாப்பாடும் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு முக்கியமானது வந்து வெத்தலை தான். வெத்தலை செல்லம் தான் அவருக்கு. அதில் கூட ஒரு விசேஷம். அவர் மனசு எப்படி இருக்கும் பாருங்கள். அவர் அந்த வெத்தலையில் வந்து ஒரு கூடு போல ஒன்று வச்சுருப்பார். அதில் இந்த பக்கம் வந்து சூன்னு போட்டிருக்கோம், இந்த பக்கம் பூன்னு போட்டிருக்கோம், நடுவில் இப்பு போட்டுட்டார். சூன்னு போட்ட இடத்துல சுண்ணாம்பு இருக்கும், பூங்கிற போட்ட இடத்துல புகையில இருக்கும். சுப்புங்கிற பேர் வரா போல் அவர் தானே அதுவும் வடிவழித்து பண்ணிட்டார். அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு புதுமை இருக்கும். வீட்டில் வந்து என்ன சின்ன வயசாக இருக்கச்சு என்னை கூப்பிட்டு ஒரு அந்த செடிக்கு வந்து இது சப்போர்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு இதோ வெட்ட சொன்னார், விறகு வெட்ட சொன்னார். நான் வெட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு எவ்வளோ வெட்டலை அது வரல. அப்போ எங்கள் அண்ணா அப்போ தான் வந்தான், நாராயணன்னு பேர். அவன் வந்து குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து கொடாரையும் வாங்கிட்டு ஒரு வெட்டினா உடஞ்சி போச்சு. உடஞ்ச உடனே என்னை ஒரு பெருமையாக பார்த்தான். பார்த்துட்டு உடனே அப்பா என்ன சொன்னார், நன்னா பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தது எங்கள் அண்ணா உள்ளே அமிச்சிட்டார். அவன் உள்ளே போனவுடனே சாமி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணத்தை தொடவி, நீ 99% உடச்சிட்டார், இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தேன்னா அது உடஞ்சி போயிருக்கும். அந்த சமயத்தில் உங்கள் அண்ணா வந்து காக்கா உட்கார பனம்பழம் வரப்போல் அவள் பண்ணிட்டாரு, நீ தான் பண்ணின, என்ன நீ வருத்தப்படாது அப்படின்னாரு. எதுக்குன்னா என் மனசில் ஒரு தாழ்வு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது, பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் அண்ணனுக்கு அந்த இது இருக்கணுங்கிறதுக்காக அவரை ஒரு வேலை கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டு எங்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எந்த ஒரு திறமை இருந்தாலுமே வந்து உடனே பாராட்டுவார். உடனே அப்போவே சொல்லுவார். எதுவுமே வந்து அடுத்த நிமிஷம் அப்படிலாம் கிடையாது, அந்த நிமிஷத்துலேயே பாராட்டுவார். வீட்டில் நிறைய புஸ்தகம் இருந்தது, அந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்க சொல்லுவார். நாம் அதை படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன புஸ்தகம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து அவருக்கு கால் அமைக்க விடுவோம். அப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கான்னு தெரியல, மனப்பாட பகுதி அப்படின்லாம் உண்டு. தமிழில் வந்து சில பாடங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அதை வந்து ஆக்சுவலாக நாங்கள் மனப்பாடம் பண்ணது பரீட்சையில் எழுதுறதுக்கு தான். அதை நாங்கள் என்னமோ ரொம்ப படித்தா போல் அதை சொன்னோன்னா ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுப்பார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னா அவர் கேட்டார். அப்போ ஹரிச்சந்திர புராணம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்போ நடந்தது. அதில் வந்து ஒரு பாட்டு உண்டு, பதி இழக்கினும் பாலனை இழக்கணும் நிதி இழக்கினும் அப்படின்னு சொல்லிட்டு, கதி இழக்கினும்
நான் கட்டுரை இழக்க மாட்டேன்னு ஒரு பாட்டு வரும், முழுக்க இப்போ ஞாபகம் இல்லை. அந்த பாட்டை நான் சொன்னேன். ஆஹா நல்லா இருக்கு, எதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது போல் கேட்டார். நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதான் அர்த்தம். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணார், சட்டையை மாட்டியிருப்பார் ஆணியில், அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுனார். 10 ரூபாய் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1960s ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். என்றைக்காவது திட்டமாட்டார், அடிக்க மாட்டார். என்றைக்காவது அவர் திட்டினார்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா திட்டினார்னா அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும், ஒன்று உடனே வாங்கி கொடுப்பார். முதல்ல என்னாச்சுன்னா கடையில் போய் பேஸ்ட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதை போய் வாங்கிட்டு வந்தேன் நான். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுருந்ததும் சரி, காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாலும் அதில் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது, அதுவும் தமிழில் ஏதாவது நாங்கள் படித்து இது சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாகும். அதுக்காக ஆங்கிலத்தை வந்து எழுத்தவன் கிடையாது. காலையில் எழுந்த உடனே ஹிந்து பேப்பர் முழுக்க படிப்பார். அதே போல் தினமணி பேப்பர் படிக்க கொடுப்பார். அவருக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணினாங்க. அந்த சமயத்தில் எங்களை கூப்பிட்டு படிக்க சொல்லுவார். கிட்டத்தட்ட வந்து ஒரு பேப்பர் படித்து முடிக்கிறதுக்கு, அதாவது அங்கே தினமணின்னு ஆரம்பித்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணவர் யார் இருக்காங்கல்ல, அது வரைக்கும் படிக்க சொல்லுவார். இதுக்கே வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். அது படித்து முடித்த உடனே ஹிந்துவை படிக்க சொல்லுவார். ஆனால் ஹிந்து படிக்கிறச்சே, ஏய் நன்னா படிக்கிறடா நீங்க, ஹிந்து நன்னா படிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு பண்ணுவார். ரொம்ப அவருக்கு வந்து ஹாஸ்யம் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக விளையாட்டாக வர விஷயம். அதனால் நாங்கள் ஏதாவது ஹாஸ்யமாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ரசிப்பார். அது நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நான் சொன்ன பல காலேஜில் படித்தவங்க. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து நிறைய ஒவ்வொரு பேச்சு போட்டி அதிலெல்லாம் வந்து பங்கேற்றிருக்கோம். அதனால் வந்து அதெல்லாம் வாங்கி போய் பங்கெடுத்துட்டு வந்தோம். அதில் வந்து ஒரு பரிசு வந்தது அப்படின்னு சொன்னேன்னா அதுக்காக ரொம்ப பாராட்டுவார். என்னோட பெரிய அக்கா வந்து இப்போ தான் தவறி போனாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து நான் பாசாதின்னு இருந்தார். அவரோட ஒரு கதையில் பூரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதை பேர் மறந்து போச்சு. அது மறந்து போச்சு. அந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பேரில் அவங்க வந்து கதையெல்லாம் எதுவும் அங்கே விகடன் அதிலெல்லாம் வந்துருக்கு. அதே போல் நிறைய இதிலெல்லாம் அவங்க வந்து போய் இன்டர் காலேஜ் டிபேட் அதிலெல்லாம் போய் பங்கேற்றிருப்பாங்க. நிறைய பரிசெல்லாம் வாங்குவாங்க. அதனால் அந்த ஒரு பரிசு வாங்கினா உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உக்காத்தி வச்சு அவங்கள வந்து இது பண்ண சொல்லி என்ன பேசுனேன்னு சொல்லி அது பாராட்டு பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்கள திறமை என்ன இருக்கோ அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆசை உண்டு. படிப்பு முக்கியம், ஆனால் படிப்போடு நிற்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஹாஸ்யங்கிறது வந்து அவருக்கு சர்வசாதாரணமாக விஷயம் வரும். எனக்கு நல்லா ஞாபகம் வருது. அந்த திலானா மொனாம்பலில் எங்கள் சித்தப்பா வந்து அந்த ப்ரூஃபை படிச்சிருந்தார். இந்த பத்திரிகையை வந்து புஸ்தகமாக கொண்டு வரதுக்காக எங்கள் சித்தப்பா தான் வந்து ப்ரூஃபு. அவர் ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி 9 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்து ப்ரூஃபு படிப்பார். படித்தேனே கடன்னு சிரிப்பார். என்ன சிரிக்கிறார் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு இது வரும். அதை பார்த்தீங்கன்னா அப்படி அதாவது படித்தா வந்து நம்ம மறந்து சிரிக்கிறா போல் அந்த அளவுக்கு அவர் எழுதுவார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது பரதன் அப்படிங்கிற கேரக்டர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரச்சே என்ன ஆகுன்னா அப்பளம் கொடுப்பான். அந்த அப்பளத்தை தூக்கி மேலே வைப்பார். அது காற்றுல ஒவ்வொரு வாட்டியும் பறந்து போகும். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், ஏன்பா இப்படி பண்ணுற, அதை தூக்கி வச்சுட்டு அது மேலே பாத்திரத்தை ஏம்பார். பாத்திரத்தை வச்ச உடனே பாத்திரம் உடஞ்சி போகும் அப்படிங்கிறப்பல எழுதியிருப்பார். அதே போல் இன்னொரு இடத்துல என்ன எழுதுவார் அப்படின்னா, இந்த முத்துராக்குக்கும் வரதனுக்கும் ஒரு சண்டை வரும். என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஏன் இந்த ஊரில் அதாவது மதுரையில் நிறைய மலை இருக்குது, ஏன் வந்து நம்ம ஊர் சிக்கல் தஞ்சாவூர் பக்கம் மலை இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அப்போது அவர் சொல்லுவார், நம்ம ஊருக்கிட்டையும் நிறைய மலை இருந்தது, அதை பாதி மலையை உடைச்சி வந்து கரிகாலம் வந்து கல்லணை கட்டிட்டான். மீதியே வந்து ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்ணிட்டான்னா பெரிய கோயில் கட்டான். மீதி இந்த பொட்டு பொடியில் இருக்கு இல்லையா, அதை நம்ம அரிசி கடை பஞ்சாட்சரம் அரிசி மூட்டையில் கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார். இது அந்த படிக்கிறச்சையே அப்போது ஹாஸ்யம், அப்போ எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஹாஸ்யத்துக்கும் ஒரு நிறைய இது கொடுத்துனார். அந்த ஹாஸ்யமும் அந்த சினிமாவில் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
திலானா மோகனாம்பால நிறைய பேசினோம் இல்லையா, நம்ம வைத்தியை பற்றி பேசாமல் அது வந்து நிறைவடையாது. அது நீங்கள் ஹாஸ்யம்னு ஒன்று வைத்திக்கு போகணும், நிச்சயமாக போகத்தான் வேணும். கரெக்ட். வைத்தி கதாபாத்திரம் வந்து இன்றைக்கும் வந்து அதை மாதிரி அதை பீட் பண்ணுற ஒரு கேரக்டர் இல்லை. இல்லை இல்லை, அது கிட்டத்தட்ட தஞ்சாவூரினுடைய அத்தனை வட்டார வழக்கோட அந்த குசும்போட இருக்கிற ஒரு கதாபாத்திரம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, அது வந்து அப்பா பார்த்தது தான் நிறைய. அதாவது அந்த பக்கத்தில் நீங்கள் சொல்கிறா போல் எல்லா ஊர்லேயுமே ஒரு சவடால் வைத்தி இருப்பார். சவடால் வைத்தி ஏதோ ஒரு வைத்தியங்கிற பேரில் இருக்காது, ஆனால் சவடால் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதை அவர் பார்த்து அதை இது பண்ணதை, ஆனால் அவர் கற்பனையில் பண்ணியிருக்கிறச்சே வந்து இப்படித்தான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், இப்படி தான் வந்து ஒரு ஆல்பகா சட்டை போடணும், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வாட்ச் ஒன்று தங்கணும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இப்படி நடக்கணும் ஒரு அப்படிங்கிறாப்போல் அதை அந்த கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் அது வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல். முதல்ல வந்து அந்த திலானா மோகனாம்பாள் கதை வந்து கொஞ்ச நாள் முடிஞ்ச உடனே ஜெமினிலேயே அதை வந்து திலானா மோகனாம்பாள் படமாக எடுக்கிறதா இருந்தாங்க. ஜெமினியில் வந்து அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பேப்பர்கள்லாம் வந்தது, வாசனவர்களே எடுக்கிறதா இருந்தார். அப்போ வந்து அப்பாவே வந்து இந்த சவடால் வைத்தி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ஆசைப்பட்டார், அதை வந்து பண்ணணும்னு நினச்சார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை வந்து எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏபிஎன் அது எடுத்தபோது கூட அப்பா கேட்டார், இந்த மாதிரி என்னப்பா யார் பண்ணுறாங்க இந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் மனசுக்குள்ளே பண்ணலாமல் இருந்தது. பட் அவர் வந்து அப்போ கரண்ட்டாக நல்ல பாப்புலராக இருந்த நாகேஷ் அவர்களை கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப நல்ல சாய்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இது பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வெளியில் வந்த பிறகு நாகேஷை ஒரு வாட்டி பார்த்தபோது நான் எப்படி மனசில் நினச்சின்னு இருந்தேனோ அந்த மாதிரியே நீ வந்து அற்புதமாக நடித்தப்பா, அப்படியே அந்த வைத்தி கேரக்டர் வந்து உயிரோடு வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி அவரை வந்து பாராட்டினார். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது எப்படி நம்மளுக்கு ஒருத்தரோட ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு எந்த விதத்தில் அதை வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், அதில் எப்படி நம்மளுக்கு ஒரு இது கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கேரக்டர் எழுதுவார். ஆனால் அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, தெரியுமா உங்களுக்கு? சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இப்படி எழுதிட்டாரே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிற கேரக்டர் ஒரே கேரக்டர், ஆமாம் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்குன்னு அந்த கதையை நடத்திட்டு போகிறதுக்கு ஒரு இது நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த போட்டி நடனம் நடக்கும், அப்போ இவருக்கு உள்ளே விட மாட்டாங்க. என்ன பண்ணுவார்னா, எய்த்தாப்பில் ஒரு கடையில் போய் ஒரு கூஜாவை வாங்கிட்டு அந்த கூஜாவை எடுத்துட்டு மோகனாக்கு நான் பால் வாங்கிட்டு போகிறேன், மோகனாக்கு பால் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவார். நேராக அது ஒன்றே எல்லோரும் விட்டுருவாங்க. இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்னா, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போவோம், கூட்டமாக இருந்தது எப்படின்னா, வீட்டில் ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவை எடுத்துட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல போய் வாரியார் கதைக்கெல்லாம் போயிருக்கோம், ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, முதல்ல அந்த கேமரா எடுத்துட்டு முதல்ல போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறப்பல இருக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் அது ஒரு வழியும் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எத்தனையோ படங்கள் அப்போ வந்து பிரம்மாண்டமான படங்கள் எல்லாத்துக்குமே இவர் எழுதியிருக்கிறார் இல்லையா. அவையார் பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம், மஞ்சிக்கோட்டை வாலிபன், இரும்புத்திரை, சந்திரலேகா. சந்திரலேகாலெல்லாம் வந்து முதல் பிரம்மாண்ட படம்னு சொல்லலாம், அது பேன் இண்டியா படமும் கூட, அது முதல் பேன் இண்டியா படம். அவருடைய தாட் அப்படி இருந்ததா, அல்லது அவருடைய கதைகளா, இந்த மாதிரியான கதைகள் பண்ணலாம் நீங்கள் திரைக்கதை எழுதுங்கன்னு சொன்னாங்களா? ஒரு ஒரு மாடர்னான ஒரு தாட் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். அது ஒரு வரலாற்று படமாக இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு மாடர்னிட்டி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தான் எனக்கு தெரிந்து தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தினதுமே. திலானா மோகனாம்பாள்லையும் இருக்கும், வஞ்சிக்கோட்டை வாலிபன்லேயும் இருக்கும், இரும்பு திரையிலையும் அது உண்டு இல்லையா. எல்லாம் அந்த ஈகோங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் தொடர்ந்து எல்லா படங்கள்லேயுமே அவர் காட்டிக்கிட்டே வந்தார். ஸோ அந்த அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து அவருக்கு இப்படி வந்திருக்கும்? இல்லை, அதுக்கு வந்து பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு கதாசிரியரோ வந்து கற்பனை பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு வேணுங்கிற செலவை வந்து அந்த ப்ரொடியூசர் தான் வந்து ஒத்துக்கணும். அந்த விதத்தில் அப்பாவோட ஒரு கற்பனைக்கு தூண்டுகோலாக இருந்தவர், அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னவர் வந்து வாசன் தான். ஏன்னா வாசன்னாலே பிரம்மாண்டம். அவர் மனசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருந்தார். ஔவையார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னன் வந்து ஔவையாரை வந்து ஊருக்கு வெளியில் வந்து
அவங்க வந்து வரவேற்பு ஊர்வலம் அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போவான் அப்படிங்கிற ஒரு காட்சி வரும். அந்த காட்சிக்கு மூலம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர்கள் மாநாடு நடந்தது. அந்த மாநாடுக்கு வந்து இவரும் வாசனும் எழுத்தாளர் தான், கதையெல்லாம் எழுதியிருக்காரு. அப்பா எல்லாம் போகிறதா இருந்தது. அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, போக முடியல. அப்போ வந்து வீட்டில் பேசின்னு இருந்தார். அப்பா சொன்னார், அவர் எப்படி சொன்னார்னா, ஒரு கரகாட்டம் இருக்கணும், ஒயிலாட்டம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நாதஸ்வரம் இருக்கணும், அப்புறம் வந்து வேத விற்பனர்கள் சொல்லிட்டு வரணும், தேவாரம் திருப்புகள் பாடணும். இப்படிலாம் வந்து ஒரு ஊர்வலம் போனால் தான் தமிழ்நாட்டோட சிறப்பு வந்து தமிழ் அறிஞர்கள்லாம் வெளியில சொன்னாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து ஔவையார் படத்தில் அவர் மனசில் இருக்குது. இந்த ஔவையார் படத்தில் எழுதின போது அப்பா வந்து பண்ணிட்டு இருக்கச்சு வாசன் வந்து, சுப்பு அன்றைக்கி நம்ம பேச நிகழ்ச்சி நீ இந்த மாதிரி சொன்னியே, இதை நீ எடுத்துக்கோயன்னு ஒன்று, இவ்வளோ செலவாகணும், அதை பற்றி உனக்கு என்ன, பணம் கொடுக்க போகிறவன் நான், நீ உன்னோட கற்பனைக்கு வேணுங்கிற போல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி முழுக்க அப்பா இது ஏற்பட்டா போல் அதை ஏற்பாடு பண்ணார். இது பின்னாலேயும் ஒரு வாட்டி யூஸ் ஆச்சு. எப்போன்னா, இந்த உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அண்ணா அவர்கள் இருந்தபோது. அப்போ வந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்வல கமிட்டிக்கு வந்து தலைவராக இருந்தது வாசன். அதுலேயும் வந்து அப்பா வந்து ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தார். அதுலேயும் இந்த மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலைகளும் அதில் வரா போலேயே அதே போல் அதையும் கொண்டு வந்து அந்த தமிழ்நாட்டு மாறும்போதும் அதே பண்ணார். அந்த மாதிரி ஒரு ட்ரம் டான்ஸு அப்படிங்கிறது வந்து, ஆக்சுவலாக ட்ரம் டான்ஸுங்கிறது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு இங்கிலீஷ் கதையிலேருந்து எடுத்த ஒரு இதுதான் அது. இந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ட்ரோஜன் ஹார்ஸை தான் கொஞ்சம் மாற்றி பண்ணினாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை இலாகாலேருந்து உட்காந்து அவங்க பேசுகிறச்சே வந்து ஒரு பெரிய தாட்டு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை உடனே ஈடுபாடு படுத்திக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்தளவுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர் வந்து வாசன். இன்னும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது திலானம்ம கதை வந்துருக்கச்சே அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும். அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு பத்திரிகையே, நம்ம கல்யாண பத்திரிகை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கல்யாண பத்திரிகையை அந்த வார ஆனந்த விகடன் இதில் வச்சு எல்லா போருக்கும் போய் சொன்னாங்க. அந்த பத்திரிகை அதோடு நிறுத்த வைக்கலை. அது சென்னையில் இருந்த மிகப்பெரிய பிரபலமானங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு வெறும்னு அனுப்பலை. அவங்க வந்து ஒரு புடவையும் ஒரு பட்டு புடவையும் ஒரு வேஷ்டியும் ஒவ்வொரு வீட்டுக்கு எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீர் பட்சணங்கள்லாம் கூட கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். ஏன்னா வாசனோட இது வந்து அப்படி தான் அவர் பண்ணணும் அப்படின்ட்டு. இதே போல் இன்னொரு ஞாபகம் வருது. இவர் நேரு அவர்கள் இறந்தபோது என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஆனந்த விகடனில் வந்து அந்த வார இதழை கொண்டாடணுன்ன போது அப்பா என்ன சொன்னார்னா, இதை வெறும்னு கொண்டாடாதீங்கோ, அந்த அட்டை இருக்குல்ல, அட்டை படத்தில் அட்டை இந்த ரோஜா வாசனை இருக்கும் இல்லையா, அந்த ரோஜா வாசனை வராப்போல பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். அந்த வார ஆனந்த விகடனில் வந்து வாங்கி பார்த்திங்கன்னா அந்த ரோஜா வாசனை விழும். அந்த மாதிரி வித்தியாசமான எண்ணங்கள் வந்தும் அதை அப்பா சொன்னார். அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தது ஒரு வாசன் கொடுத்தார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன் வந்து இது பண்ணான்னு அப்பா நினச்சார். இந்த மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து அது மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாசன் கிடைக்க மாட்டார், அதனால் போகிறோம் நான் சந்தோஷமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். வாசன் மேலே அப்பாவுக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு முன்னால் வந்து கே சுப்பிரமணியத்தோடு இருந்தார். கே சுப்பிரமணியத்தையும் அவருக்கு வேணுங்கிற சப்போர்ட்டு கொடுத்தார். நிறைய பேர் அவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வாசன் கொடுத்த அளவுக்கு சுதந்திரமோ ஊக்குவிப்போ யாருமே கொடுத்ததில்ல. பாரதியார் கதைன்னு ஒரு கதை எழுதினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த வாழ்த்து வரும்ல, கடவுள் வாழ்த்து, அதில் வந்து முருகனை பற்றி எழுதின்னு வந்தார். அப்போ எழுதினு வரைச்சே என்ன பண்ணார்னா, ஒரு அழகாக ஒரு இது பண்ணிட்டார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முருகனை பற்றி சொல்லிகிட்டே வரைச்சே இது வந்து சொல்லுக்கு வல்லமைகள் தந்து நாவில் சொல்வதை நிஜமாக்கி சுகமாக்கி வைத்து பல்லுக்கும் நாவுக்கும் நடுவே நின்று பாட்டுக்கு துணை செல்லும் பழனிமலை வாசன், பழனிமலை வாசன் என்னிதய மாமலரில் வாசன், எங்களை 7 தலைமுறையாய் காத்து வரும் ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு வாசன் அவர்களுக்கும் ஒரு ட்ரிபியூட் வரா போல் அந்த பாட்டுக்குள்ளே எழுதிட்டார். ஸோ அப்பாவோட அவ்வளவு பெரிய அளவுக்கு அவர் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கல்கி அவர்கள் தான் முதல்ல அப்பாவை வந்து வாசன் அவர்கள்ட்ட போய் இவரை சேர்த்துக்கோங்க,
இவர் நிறைய நல்லா எழுதுவார் அப்படின்னு சொல்லி சொன்னது கல்கி. அதே கல்கி தான் இது ஔவையார் படம் மிகச்சிறப்பாக வந்தபோது அப்பாவுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா ஒரு பெரிய அளவில் மியூசியம் தேட்டரில் நடத்தினார். அதுக்கு அப்போது சீஃப் மினிஸ்டராக இருந்த ராஜாஜி அவர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க. பெரிய ஒரு கேடயெல்லாம் கொடுத்து இது பண்ணார். ஸோ கல்கி நிறைய சப்போர்ட் பண்ணார் அப்பாவுக்கு. வாசன் நிறைய சப்போர்ட் பண்ணார். வாரான்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார், அவர் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கார். டிகேசின்னு அவர் பெரிய தமிழறிஞர், அவருக்கு அப்பாவோட பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஔவையார் படத்தில் வந்து ஒரு குறவஞ்சி பாட்டு வரும். அந்த குறவஞ்சி பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பார்த்தது நான் கேட்டதுலேயே குறவஞ்சி பாட்டு இவ்வளோ நன்னா எழுதினது சுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட எழுத்தில் எல்லாமே வந்து தமிழ் மனம் எப்பவுமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டம் கொடுத்தார், மண்ணாங்கட்டி கவிராயர். மண்ணாங்கட்டி என்னன்னா மழை பெஞ்சு விட்டோம் கூட மண் வாசனை வரும், அதில் மண்ணாங்கட்டிலேருந்து வாசனை வருதும் அங்கே. அந்த மாதிரி சுப்பு வந்து எந்த எழுதினாலும் தமிழ் மண் வாசனை அதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாங்கட்டி கவிராயர் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்பாவுக்கு வந்து கலாசிகாமணி, இப்போ கலைமாமணின்னு கொடுக்குறாங்க. அப்போ கலாசிகாமணி அப்படிங்கிற வந்து ஒரு பட்டத்தை வந்து கலைஞர் அவர்கள் காலத்தில் வந்து அரசு கொடுத்தது, இலக்கிய நாடக சன்றம். அதே சமயத்தில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. அது எல்லாமே கொடுத்தது ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த மண்ணாங்கட்டி கவிராயன்டா நான் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பார் அப்பா, அதுவும் அவருக்கு சந்தோஷம். உங்களோட சித்தி பற்றி பேசாமல் நிறைவடையாது, சுந்தரிபாய் அவர்களை பற்றி. அவர்களும் பெரும்பாலான படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. சுந்தரிபாய் அப்படின்னா அந்த ஒரு சிடு சிடு முகமும் வந்து ஒரு வில்லியான தோற்றம், அதுதான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். நீங்கள் உங்களுடைய சித்தியை பற்றி சொல்லணும்னா? எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஒரு சித்தி கிடைச்சாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கும் சித்தி கிடைச்சாங்க. அதாவது அவங்க படத்தில் நடித்ததுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ நல்லவங்க, அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கள் அப்பா இறந்து போன பிறகு எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நாள் கூட பகையோ பொறாமையோ இருந்தது கிடையாது. எங்கள் சித்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஷூட்டிங் போகிறச்சே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மாவும் போய் ஊட்டிக்கிட்டுலாம் அவங்க கூட போய் ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு வந்துருக்காங்க. ட்ராமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அம்மாவும் வந்து சித்தியோட ட்ராமாக்கள்லாம் வந்து போய் பார்க்கறச்சே பெருமையாக பார்த்தாங்க. அவங்க 2 பேருமா உட்காந்து சமைப்பாங்க. எங்கள் எல்லாருக்கும் ஒன்றா உட்காந்து வச்சு சாப்பாடு போடுவாங்க, நடிக்க போவாங்க. அவங்களோட என்னென்னா அந்த மேக்கப்பை கலட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சுந்தரிபாய். மேக்கப்பில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கேரக்டர் என்னோ அந்த கேரக்டர் அப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. எனக்கு நான் வந்து வேலைக்கு போகிறச்சே எனக்கு மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு பண்ணி ஒரு ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. மத்தியான சாப்பாடு அவங்க தான் அனுப்புவாங்க. நான் ஒரு 3 நாள் கழித்து ஒரு 4 நாள் கழித்து எனக்கு வேண்டான்ட்டேன். உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், ஏன் நீ எனக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்கள் சாம்பார் சாதத்தில் நெய் போட்டுறீங்க, எனக்கு ரொம்ப அது சப்புன்னு ஆகிடுது, அதனால் எனக்கு நெய் போட்டால் வேண்டான்னு. அப்படியா, உனக்கு என்ன வேணும்னா பருப்பு பொடிக்குன்னா எனக்காக பருப்பு பொடி சாதம் பண்ணி, பருப்பு பொடி சாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கெட்டு போயிடும். அதனால் அவசரமாக அந்த இவர்கிட்ட கொடுத்து வச்சுருவாங்க. நான் சூடாக இருக்கச்சே சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ தங்கமானவங்க. அவங்க வந்து அவங்க மராத்தி, என்ன வீட்டிலையும் மராத்தி பேசுவாங்க. அவங்க பெண்களோட அவங்க அம்மாவோட பேசுவாங்க. எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக சுப்பு அவர்களுக்கு 2வது மனைவி. ஏன்னா முதல் மனைவி வந்து அலமையிலோன்னு பேர், அவங்க அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. முதல் குழந்தைக்கு 2 வயசு, 2வது குழந்தைக்கு 2 மாதம் இருக்கிறச்சே அந்த மனைவியை இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னார். அப்புறம் பெரியவங்கள்லாம் வற்புறுத்தி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிச்சாங்க. எங்கள் அம்மா வந்து பாலக்காடு பிராமின். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவி அப்படிங்கிற சுத்த தமிழ், செட்டிநாட்டு இவங்க சேர்ந்தாங்க. அடுத்தது பாலக்காட்டு பிராமின், அதுக்கு அடுத்தது வருந்தவங்க மராத்தி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் எல்லா லாங்குவேஜும் இருக்கும். அப்பா வந்து அந்த சினிமாவில் இருந்ததுனால அவருக்கு தெலுங்கு பேச வரும், புரிஞ்சுப்பார். ஹிந்தி பேச வரும். ஏன்னா ஹிந்தி படங்கள்லாமும் ஜெமினி நடித்த எல்லா படத்துலையும் அவர் வந்து அவரோட பங்களிப்பு இருக்குது. அதனால் அதுவும் அவருக்கு தெரியும். ஸோ அவரோட வீட்டில் இருக்கிறச்சே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் கூட உடனே பாராட்டுவார், நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவார். பாராட்டுங்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, நம்மளால் காசு கொடுக்க முடிகிறதோ இல்லையோ அவர்களை தூண்டுவிக்கணும், அவர்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பார். நான் சொன்னேன் எங்களையெல்லாம் கூட ஒரு ஊக்குவிச்சு நிறைய பண்ணுவார்ன்ட்டு. அதே போல் யாராக இருந்தாலும் ஊக்குவிப்பார்.
அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து போய் ஐநாவில் பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடின உடனே அது ஒரு பாட்டை எழுதி ரேடியோவில் கொடுத்து பாட சொன்னார். இவர் இருக்கார் இல்லையா, விநாயகரம் அவர்கள், அவரோட கடன் தானே அங்கே வச்சு அப்போ எழுதினார், தமிழ்நாட்டு மண் ஐநாவில் ஒலிக்கிறது அப்படின்னு எழுதினார். அந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப பாராட்டுன்னு சொல்லுவார். கவியரங்கத்தில் எல்லாருமே பாடுவார். நீங்கள் திலானம் இதில் மிஸ்ராதால ஒரு வசனம் எழுதினார், தாலாட்டில் ஆரம்பித்து நீராட்டில் முடிவது தான் வாழ்க்கை, இடையில் மனிதன் வாழ்வதெல்லாம் பாராட்டினால் மட்டுமே அப்படின்னு எழுதினார். அந்த மாதிரி பாராட்டுங்கோ, யாராக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பண்ணுங்கோ. எங்கள் வீட்டு வாசலில் அப்போ தான் வந்து பஸ்ஸு போக ஆரம்பிச்சது அந்த ரோடில். உடனே அவர் அப்போ இருந்த போக்குவரத்துறை மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, இந்த பக்கமாக நீங்கள் பஸ்ஸு அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாராட்டிட்டு, நீங்கள் வந்து எல்லோரும் வெயிலில் நிற்கிறதுக்காக ஒரு நிழற்குடை அமைங்க, அங்கே அவங்களுக்கு தண்ணி தாகம் வராமல் இருக்கிறதுக்காக எங்கள் வீட்டு வாசலில் நான் ஒரு பானையில் எப்பவும் தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானையில் தண்ணி எப்பவும் வச்சு வைப்பாங்க. எங்களுக்கு வேலை என்னென்னா, அந்த பானை காலியாக அரைச்ச எல்லாம் போய் வீட்டிலேருந்து சுத்தமான தண்ணி, அதாவது அந்த காலத்தில் வந்து கார்ப்பரேஷன் தண்ணி தான், அதை வடிகட்டி எடுத்து கொண்டு போய் அதில் ஊற்றிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி எல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு இருப்போம். அதுவும் அந்த கத்திரி வெயிலும் இந்த வச்சுக்கோங்க, அரை மணி நேரத்தில் தீர்ந்து போகும். அப்பப்போ கொண்டு போய் வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க பண்ணுவாங்க. அது ரொம்ப நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தண்ணி கஷ்டம்லாம் வந்த உடனே நிறுத்திட்டோம். இப்போது என்னோடய சிஸ்டர் லலிதா சபாபதின்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படி மேலே போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மோர் ஐஸ் வாங்கி ஐஸ் மோர் பண்ணி, இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒரு நாளைக்கு 100-150 பேர் நீர் மோர் குடிப்பாங்க. அந்த பக்கம் போகிற பஸ்ஸுலேருந்து இறங்கி டிரைவரும் கண்டக்டரும் வந்து குடிச்சிட்டு போவாங்க, ஆட்டோக்காரரும் வந்து குடிச்சிட்டு போவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பரோபகாரம் அப்படிங்கிறதும் சமூகத்தண்டு அப்படிங்கிறதும் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா வந்து ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பக்கமாக சுவாமி போகுது அப்படின்னு சொன்னேன்னா, அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு வந்து அந்த சுவாமி தூக்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து பானகம் நீர்மோர் அப்படிலாம் கொடுப்பாங்க. இப்போ எங்கன்னா வந்து சாப்பாடும் சேர்த்து கொடுக்குறார். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா, நல்ல காரியங்களுக்கு சேர்ந்து பண்ணணும், அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். ஸோ எங்கள் அப்பா கொடுத்தது நான் நினைக்கிறது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு சொத்துன்னு நினைக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு வீடு கொடுத்தார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கேரக்டர், அது வந்து சுமூகத்தண்டு செய்யணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் எங்களுக்கு கொடுத்தாரு. அதை தான் நாங்கள் ஒரு பெரிய விஷயமா நாங்கள் நினச்சோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்ன கொடுத்தாருன்னா கேரக்டர் கொடுத்துருக்குறாரு எங்கள் எல்லாருக்கும். நான் 3Cன்னு சொல்கிறேன். இப்போது 3Cன்னா நான் காலேஜ் எஜுகேஷன், கேரக்டர், கான்ஃபிடென்ஸ், இந்த 3C கொடுத்தாரு. சில பேர் 3Cனா 3 கோடி, ஆமாங்க 3 கோடி இல்லைப்பா, அது இந்த 3C கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதோட கவுண்டர். ரொம்ப முக்கியமானது அது, கேரக்டர் கொடுத்தாரு அப்படிங்கிறது. ஒரு மனிதரை பற்றி பேசும்போது சார், அவரை பற்றி மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இவ்வளோ நேரம். அதுதான் அந்த மனிதர் வாழ்ந்துட்டு போனதுக்கான ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு பேசியிருக்கோம் அவரை பற்றி, எஸ்எஸ் வாசன் அவர்களை பற்றி பேசியிருக்கோம், விகடன் பற்றி பேசியிருக்கோம், எல்லாரையுமே பற்றி ஒரு பெரிய ஒரு உங்கள் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கோம், அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு பேசியிருக்கோம். இல்லை, நீங்கள் வீரத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, எப்படி வந்து தில்லானாமல ஒரு நாட்டியத்துக்கும் இசைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, நீங்கள் ராவ் பகதூர் சிங்காரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வீரம்தான். அதில் அந்த முன்னுரையிலேயே எழுதுப்பார் என்ன அப்படின்னா, 2 கண் இருக்குது, 2 கண்ணுனா ஒரு கண்ணில் காதல், இன்னொரு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வீரம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 2 கண்ணுலேயும் 2 இருக்கிறதுனா காதலும் வீரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாடு அந்த காலத்திலேயே வந்து, அதுக்கப்புறம் தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மஞ்சு விரட்டெல்லாம் இப்போ பெரிய இதெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்திலேயே அவர் மஞ்சு விரட்டை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி, மஞ்சு விரட்டுங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது முதற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் எழுதியிருக்கார். இத்தனைக்கும் அவர் வந்து அவர் போனதில்லை, மாடு பிடிச்சதில்லை, பட் மாடு பிடிச்சவங்களோட அது பழகி அதை பற்றி எழுதினார். ஸோ எப்படி ஒரு கலைக்கு ஒரு முக்கியம் கொடுத்தாரோ, அதே போல் வீரத்துக்கு ஒரு முக்கியம், அதே போல் வந்து காதல் அதுவுங்கிறது வாழ்க்கையில் இன்றியமையாதது, அதுக்கும் ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையிலையும் பொன்னிவனத்து பூங்குயில் அப்படின்னு ஒன்று எழுதினார். அது வந்து
சரித்திர நாவல். சரித்திர நாவலில் எதிர்த்து ஒரு சரித்திர நாவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சி அதெல்லாமும் அது கொண்டு வந்தார். அந்த மாதிரி அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஊருக்கெல்லாம் போய் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் போய் அந்த போம்சே வம்ச சரித்திரம் அப்படிங்கிற புக்கை எடுத்துட்டு அங்கேயே தங்கி படித்து அதை வச்சு பண்ணினார். அது மாதிரி எதுவுமே அவர் படித்தோன்னா அவர் படித்தது பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் எழுதுவார். அந்த அளவுக்கு முழுமையாக கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவர் கதாகாலட்சேபம் பண்ணுறச்சு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. என்னது அவர் பாட்டு ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவார். சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னால் சுதி பாக்ஸ் போட்டுருப்பேன், பசிக்கும். அவர் ஆனால் முழுக்க சொல்லிட்டு தான் போவார். ஏன்னு எங்கள் அண்ணா ஒரு வாட்டி கேட்டார், அந்த ஓரத்தில் யாராவது ஒருத்தன் நின்று கேட்டுருப்பான்டா, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இருப்பான். அவனுக்கு என்ன வேலையோ அவனுக்கு நான் நியாயம் பண்ண வேணாமா, அவனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுமா, இந்த சீட்டில் நான் உக்காந்துட்டேன்னா அந்த கதையை முழுக்க சொல்கிறது எனக்கு கடமை, அதை சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு. அதே போல் அவர் முழுமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். எதுவுமே துமிலன் அழகாக எதுனார். அவரை போல் காந்தி மகான் சொல்கிறத கதை சொல்ல யாரும் இல்லை. அவரை போல் முழு வாழ்க்கை வாழ்ந்தவை யாரும் கிடையாது. எல்லாத்தையும் ரசித்து பண்ணினார். அவரோட ரசனைங்கிறது அவ்வளோ ஒரு ரசனை. அப்படி ரசித்து தான் ரசித்ததை எல்லாருக்கும் போய் சேர்றாப்போல் புரியிறாப்போல் எழுதினார் அப்படின்னு எழுதினார். அந்த மாதிரி அவரோட எண்ணங்கள் எல்லாமே நல்லதை தான் எடுத்துக்கொண்டு நல்லதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருந்தார். அதுக்கு சினிமா அவருக்கு ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிட்டு எல்லா கதைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல கதைகள் தான் எடுத்து போட்டு பண்ணி அது பண்ணாங்க. ஒரு ஔவையார்னா அது முழுக்க தமிழ் அப்படிங்கிறப்பல வந்தது. வஞ்சிக்கோட்டை வாரிபன்னா அது வீரத்தில் வளைஞ்சது அப்படிங்கிறப்பல வந்தது. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நல்ல கதைகள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசன் அவர்களும் சரி எங்கள் அப்பாவும் சரி அதை கொண்டு போய் இது பண்ணாங்க. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்தபோது அவள் நல்லபடியாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சந்தோஷப்பட்டார். படம் ஓடுறது அப்படிங்கிறது வேறு விஷயம், ஆனால் நல்லபடியாக போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வச்சார். ஆனால் அப்பாவோட சினிமாவை பற்றி சொல்கிறச்சே நான் முக்கியமாக நம்ம ஒன்று சொல்ல விட்டுட்டேன். நான் ஏன்னா மிஸ் மாலினி, ஏன்னா அந்த கதையை நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்காக எழுதுனதில்லை, ஒரு பத்திரிக்கைக்காக எழுதுனதில்லை, கதையை சினிமா எடுக்கணுங்கிறதுக்காக ஆர்கே நாராயணன் எழுதி கொடுத்தது. அதை அப்பாவை வச்சு அவங்க எடுத்தாங்க. அதில் முழுக்க பார்த்திங்கன்னா ஹை தாட்ஸ் அது பாமரனுக்கு போய் சேரலை. ஆனால் அந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது இன்னொரு 25 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறத பண்ணார். அதில் அப்பாவோட நடிப்புங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணினார். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னென்னா நான் பிறக்கல அப்போது, அதை இன்னும் பார்த்ததில்லை. நாங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட கிடைக்கல. ஆனால் பாட்டுகள் கிடச்சிருக்கு, பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் படத்தில் அப்பா நடித்தார் எப்படி பண்ணார் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. இவ்வளோ பேர் எங்களுக்காக முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, இன்னுமே பகவான் சித்தம் இல்லை, அது கிடைக்கல. இதை பார்த்த பிறகு கூட யார்கிட்டையாவது அதை காப்பி எதுவும் இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு நான் கோயில் வச்சு கும்பிடுவோம், ரெடியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நாங்கள் கோயில் வச்சு கண்டுறது தயாராக இருக்கோம். ஏன்னா அது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு சினிமா, தமிழ் சினிமாவுக்கே ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு படம். 2 கைக்கு எதுனார் இந்த மாதிரி ஒரு படம் வராது அப்படின்னார். நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, அசோகமித்ரன் அவர்லாம் அவ்வளோ ரசிச்சிருக்கார் அந்த படத்தை. அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு அப்படிங்கிறது என்னோட ஆசை. யார் மூலமாவது அது கிடச்சிது அப்படின்னு சொன்னேன்னா கொத்தமங்கலம் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஒரு பாராட்டு, அதோட தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தொண்டு அது கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களோட பேசினது. நான் ஒரு திரைக்கதை ஆசிரியர், ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் அவரை பற்றி உங்கள்கிட்ட மூலமாக இவ்வளோ நேரம் பேசினது வெவ்வேறு அவருடைய லேயர்ஸ் எல்லாமே புரிஞ்சது. வெறும் அவருடைய சினிமா பயணம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக அவர் எப்படி இருந்தார், ஒரு குடும்பத் தலைவனாக, ஒரு அப்பாவாக, ஒரு கலைஞராக அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது, ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய அப்பாவை பற்றி நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. முழு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு. அத்தனை வாழ்க்கையும் நீங்கள் இந்த 40-45 நிமிடங்களில் நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச அதில் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மக்களுக்கு போய் செல்கிறாப்பில்
எனக்கு சொல்கிறதுக்கு அதுக்கு ஏற்றாப்புல கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்டு எனக்கு மறந்தால் கூட அதை வெளியில் நீங்கள் கொண்டு வரப்போல அழகாக ரொம்ப கொண்டு போனீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. இந்த மாதிரி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு கவிஞரை, ஒரு எழுத்தாளரை பற்றி இப்போ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம தொலைக்காட்சிக்கு தான் தோணும். அவங்க ஏன்னா அப்படி நினைக்கிறாங்கன்னா, தமிழ் வளர்த்தவர்களை நாம் எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதில் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து உட்காண்ட போது நம்மளால் நல்லா பேச முடியுமா அப்படின்னு ஒரு இருந்தது. நினச்சிட்டேன், என்ன ஏகலிங்கம் இருக்குது, சொக்கலிங்கம் இருக்குது, என்ன பயம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏகலிங்கமாம் சொக்கலிங்கம் உண்டே துணைங்கிற நம்பிக்கையிலே நான் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த தொலைக்காட்சிக்கும் இதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி திவ்யா ஃபிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்களும் எங்களை கேட்டுண்டு, எங்கள் அக்கா தான் வரதா இருந்தது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ நான் அவங்க இடத்துல வந்து உட்காந்து பேசியிருக்கேன். ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களுக்கு என் முகம் போய் சேர்றாப்போல உங்களுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சொன்னேன். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் ஒரு நாள் சந்திப்போது பேசிப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த திரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.